அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடவடிக்கைகள் நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் என குழுவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ள எம்பிக்கள் ஜனநாயக முறைப்படி குரலை எழுப்பியதாகவும், ஆனால் குழுவின் தலைவர் மொபைல் போனில் யாருடனும் பேசிய பிறகு திடீரென எழுந்து தங்களை சஸ்பெண்ட் செய்வதாக சத்தமிட்டு உத்தரவிட்டதாகவும் எம்பிக்கள் சாடியுள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் குடியரசு தினத்தை கொண்டாடும் விதமாக குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட், பல்வேறு மாநிலங்களில் தலைமை செயலகம் மற்றும் அரசு கட்டிடங்கள் போன்றவை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் செல்போன் மாடல்கள் அடிப்படையில் கட்டணங்களை நிர்ணயம் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன. வாடிக்கையாளர்கள் ஐபோன் அல்லது ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துகிறார்களா என்பதை பொறுத்து ஒரே மாதிரியான சேவைகளுக்கு வெவ்வேறு கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு பதிலளித்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செல்போன் அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயிக்கவில்லை என்றும் தவறான புரிதல் தொடர்பாக CCPA உடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர் கராச்சி சிறையில் உயிரிழந்தார். இந்தியாவை சேர்ந்த மீனவர் பாபுவை கடந்த 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தான் கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அவரின் சிறைக்காலம் முடிந்தும் விடுதலை செய்யாமல் சிறையிலேயே அடைத்து வைத்திருந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பாகிஸ்தான் சிறையில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே பாபுவை போல் 180 இந்திய மீனவர்கள் விடுதலைக்காக காத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் தித்திமதி அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் மக்கள் பீதியடைந்தனர். குடியிருப்பு பகுதியில் நடமாடிய காட்டு யானையை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்ட நிலையில் சாலையில் சென்ற காட்டு யானை வாகன ஓட்டிகளை விரட்டியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ಯಾರು ಅಕ್ಕನಾ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. சட்டவிரோத குடியேறிகள் இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் சரிபார்ப்புக்கு பின்னர் இந்தியாவுக்கு அழைத்துக் கொள்ளப்படுவார்கள் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய குடிமக்கள் அமெரிக்காவிலோ அல்லது வேறு இடங்களிலோ முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தாலோ அல்லது வசிப்பவர்களாக இருந்தாலோ அவர்களை மீண்டும் அழைத்து வருவோம் என்று உறுதியளித்தார். மத்திய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டி ஊழியர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார். பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதை முன்னிட்டு டெல்லியில் அல்வா கிண்டும் பணியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொண்டார். தொடர்ந்து பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அல்வா வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மற்றும் நிதிச் செயலர் துகின் காந்தா பாண்டே உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்பது இந்தியா இந்தோனேஷியா இடையேயான நட்பின் பொருத்தமான கொண்டாட்டமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிபர் பிரபோவோ சுபியான்டோ இன்று பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார்.